கடமை இதுதான். இதை முடிச்சிட்டுனா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்லம்மா. பா நானே இப்போதான் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகணும். கொஞ்ச நாள் ஆகட்டுமே. எது இப்பதான் காலேஜ் முடிச்சியா? ஆமா. இதை மட்டும் உங்க அப்பா கேட்டாரு, அவ்வளவுதான். ஆல்ரெடி இப்படி சொல்லி சொல்லி ஒரு 3 வருஷம் போயிடுச்சா? ஒழுங்கா நாங்க சொல்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்பாவோட பிசினஸ பாத்துக்கோ. பிசினஸா? அவருக்கும் ரெஸ்ட் வேணும்ல. புரியுதாடா உனக்கு? அம்மா நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா யார் என்னன்னு தெரியாம எப்படிமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? அப்போ நீ யாரையாவது லவ் பண்றியாம்மா? சொல்லு. ஐயோ அதெல்லாம் இல்லப்பா. நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? லவ்வான்னு கேட்டா இல்லன்னு சொல்ற, அப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி சொல்றதுன்னு என்கிட்டயே கேக்குற. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? என்ன? கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். ஓ, வெறும் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. 2 ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அந்த பொண்ணோட மென்டல் ஹெல்த் எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னம்மா நீ அவனை இன்னும் பார்க்க கூட இல்லை, அவரை மென்டல்னு சொல்ற? அட அப்பா, நான் அவரை மென்டல்னுலாம் சொல்லல. இப்போ நம்ம எதிரில் நல்லா பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கேரக்டர் மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அது எப்படிடா? இப்ப கேட்டியே, அது ஒரு நல்ல கேள்வி. இப்ப சொல்றேன். என்னம்மா காலேஜ் போலியா? லீவு. ஏன்? பா எனக்கு எதுக்குப்பா இப்போ கல்யாணம்லாம்? அதுக்கு என்னம்மா இப்போ? இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு இன்னும் எவ்வளோ இருக்கு. இப்போ போய் கல்யாணம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் வீட்டில் சொன்னா போய்க்கோ. ஒருவேளை புருஷன் வீட்டில் ஸ்ட்ரிக்டா இருந்து நீ வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதா? ஓய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாப் வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னப்பா அவசரம்? கொஞ்ச நாள் போட்டுமே. இல்லப்பா, இப்போதான் நிறைய கம்பெனிஸ்ல ஓப்பனிங் போகுதுன்னு ஃப்ரெண்டு சொன்னான், அதான். சரி, நீ படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூலா இல்ல கோயட் ஸ்கூலா? ஐயோ எங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். குட் ஃபாதர். அப்ப காலேஜ்? சேம், உமன்ஸ் காலேஜ். வெரி குட் ஃபாதர். அப்ப நீ என்ன பண்ற? ஆபீஸும் கோயடா பார்க்காம கேர்ள்ஸ் ஆபீஸா பார்த்து சேர்ற. என்னது? என்னம்மா யோசிக்கிற? பா எனக்கு ஒரு 5K ஜிபே பண்ணு. எதுக்கு? நான் பார்லர் போறேன். பாப்பா உன்னை பொண்ணு தான் பார்க்க வராங்க. ஆமா, அப்ப நான் அழகா இருக்க வேணாமா? நான் நல்லா இல்லைன்னா யாரை கேட்பாங்க? என்ன பொண்ணு இப்படி வச்சிருக்கீங்கன்னு உன்னதானே கேட்பாங்க. அதான் 5K அனுப்பு. சரி போடுறேன். என்ன அனுப்புறாரு? வந்துச்சா பாருமா. தேங்க்ஸ் பா, வந்துச்சு. அம்மா பார்த்து போயிட்டு வாமா. எங்கடா கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்கு சண்டேமா, எங்க போவேன்? கிரிக்கெட் தான் விளையாட போவேன். சரி, இந்த லிஸ்ட்ல இருக்க பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கிளம்பு. நான்லாம் ரொம்ப பிஸி. அண்ணாவே இல்லைனா அப்பாவை போய் வாங்கிட்டு வர சொல்லு. இருடா, உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே சொல்றியான்னு பாக்குறேன். அதெல்லாம் நான்லாம் சொல்லுவேன், நீ வேணா பாரு. பார்க்கலாம். என்ன மேடம், ஃபேஸ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு, என்ன விஷயம்? அதுவா, வர சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஓ அப்படி. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? குட், ஓகே தான். அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு. ஹே, நான் லுக் வைஸ் சொன்னேன். ஃபோட்டோல பார்த்தேன், நல்லா இருந்தான், அவ்வளோதான். சரி, நீ ஏன் எப்படி கேட்குற? இல்லடி, போட்டோ பார்த்து மட்டும் ஓகே சொல்லிருக்கே. ஒருவேளை அவன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு குடிகாரனா இருந்தா? எது? குடிச்சிருக்கீங்களா? ஆமா, ஃபுல்லா குடிச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க குடிப்பீங்கன்னு சொல்லவே இல்லை. அதான் இப்ப தெரிஞ்சிச்சுல்ல. போய் மாமாக்கு நல்லா ஆஃப் பாயில் பெப்பர் போட்டு எடுத்துட்டு வா. ராஜா ராணி ரெஜினா நினைப்பு. ஓகே ப்ரோ. முத்து, உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்ப்பா. யார் அவரு? அண்ணாமலையாமே. அண்ணாமலையா? ஆமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, சீக்கிரம். அவன் ஏன் இங்க வந்தான்? உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வேலை பண்ற இடத்துக்கு வராதன்னு. ஆய் மச்சான். டேய், வேலை பண்ற இடத்துக்கு ஏன்டா வந்து தொலைற? டேய், நான் வேலை கேட்டு வரலடா. டேய், நீ வேலை கேட்டு வந்தாலும் உனக்கு வேலை இல்லடா. ஐ டோன்ட் ஹேவ் டைம் மேன், ஐ ஹேவ் டு வொர்க் மேன். டேய், விளையாடாதடா. யாரு? நான் விளையாடுறேனா?
டேய் என் மேனேஜர் என்ன சாவ வச்சிருவான்டா. உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. டேய் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கடா. பொண்ணு பாத்துருக்காங்களா? உனக்கு பொண்ணு பாத்துருக்காங்களா? போட்டோ காட்டு. ஆனா உனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவர் தான்டா. நானே என் பர்சனாலிட்டிக்கு செட் ஆகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த பொண்ணு நினைப்பேன். ஆனா இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. ஏய் இவன் வேற ஒருத்தன் எந்த பொண்ணை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ வேலையை பார்க்கறியா இல்ல பொண்ணுங்களை பார்க்கறியான்னு தெரிய மாட்டேங்கிறா. இல்ல மச்சான், இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. டேய் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணாண்டா. சரி எல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்னடா கல்யாணம் பண்ணி தொலையேன்டா. ஏன்டா ஏன் உயிரை வாங்குற? டேய் என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கல்யாணம்னா சாதாரணமான விஷயமா? நானே இதெல்லாம் செட் ஆகுமான்னு பயத்துல இருக்கேன்டா. என்னதான்டா உன் பயம்? ஹே நில்லு, உன்கிட்ட தனி கொடுத்துன்னு போகணும்னு சொன்னல. கல்யாணம் ஆகி 3 மாசம் தானமா ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் பேசுறேன். 3 மாசத்துல உங்க அம்மா 3 வருஷத்துக்கான டார்ச்சர் பண்றாங்க என்ன. உங்க அம்மா போற ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நீ வேணா இங்க இரு. உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அம்மா வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. இல்லைன்னா உங்க அம்மாவே கட்டிட்டு அழு. நான் சொல்றது